welcome back to Livia Lives channel. So இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா தமிழ் பார்த்துட்டு தான் நீங்க உள்ள வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு என்னுடைய பிக்கஸ்ட் சீக்ரெட் நான் விந்து வெளியே சொல்ல போறேன். அது வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன். என்னடா நியூ இயர் ரெசல்யூஷன் வந்துட்டு சீக்ரெட்னு சொல்றாரு. ஆமாம், அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக January 12 சாரி லைக் 12 o'clock January 1st 12 o'clock வந்துட்டு நாங்கள் வீட்டில் வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டோம். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் மாதிரி இருக்காம அதை பார்த்துட்டு வாங்க. அப்கமிங் இயர் ஆச்சு, நல்லதாக நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு வீட்டில் பூஜைலாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நான் எடுக்கல. ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு டேரக்டாக விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து இறங்கிடலாம். வீட்டில் நான் கிட்ட வந்துடுறேன். ஸோ என்ன விஷயம்னா, இன்னைக்கு என்னுடைய லுக் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சீக்கிரமாக போக விட்டுருவேனா? ஓகே, என்னோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போதான் ஒரு கெட் ரெடி வித் மீ பிளாகுக்கே பிளாக் போடுற ஆள் நான். அது வந்துட்டு எப்படி ரெடி ஆகிருக்கேன், ஒரு மாதிரி ஃபன்னியாக. ஆக்சுவலி என்னுடைய டங்கெல்லாம் ரொம்ப ரோல் ஆச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு கூலாகி கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு என்னுடைய சீக்ரெட் வேறு ஒன்றுமே கிடையாது. லைக் மோஸ்ட் ஆஃப் பேர் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா சப்பி ஆகிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ எப்பயோ போன இயரே நான் ஸ்டார்ட் பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. பட் வந்துட்டு என்னால் பண்ண முடியல. அவ்வளோ லைக் எனக்கு தோணல. லைக் எனக்கு வந்து மற்றவங்க சொல்கிறதுக்காக நான் பண்ணணுன்ட்டு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த வாட்டி எனக்கே வந்து தோணுச்சு. பிகாஸ் நான் வந்துட்டு நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்றது தான் என்னுடைய மோட்டிவே. அதுதான், தனியாக ஒரு ட்ராவலர் ஆகணுன்ட்டு. ஸோ இந்த இயர் ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேபி இந்த இயர் லாஸ்ட்டில், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் இது பண்ணுவேனா இல்லைன்னு தெரில. பட் என்னுடைய 100% ஃபுல் எஃபர்ட்டும் நான் போடலான்ட்டு முடிவில் இருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். எங்கே ட்ராவலர் எங்கே எப்படி அதெல்லாம் வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். தென் என்னுடைய செகண்ட் ரெசல்யூஷன் என்னன்னா, நம்ம வாழவே நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வாழவே கூடாதுன்ட்டு. அவங்கள முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். ஏன் தெரியுமா, கொளிக்கிற நாய் எப்பவுமே கிடைக்காது, எப்பவுமே கொளிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க. அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் அண்ட் ஹூஎவர் வாட் எவர் யாராக இருந்தாலும் சரி, என்னை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, இவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அப்படி கிடையாது. நான் யாருன்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணுற ஒரு டைம் தான் அது. லைக் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னா மேட்ரே கிடையாது, நீங்கள் போடுற எஃபர்ட் மட்டும்தான் உங்களுக்கு மேட்ரு. ஸோ வந்துட்டு நான் முடிவு எடுத்துட்டேன், அவ்வளோதான். நம்ம வந்துட்டு எனக்கு வந்துட்டு சீரியஸாகவே சொல்லணும்னா இன்னும் அதுக்கப்புறம் என்னது ட்ரெக்கிங் பண்ணோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம அழகாக இருந்தால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான், அதுக்காக மட்டும் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேனே தவிர மற்றவங்க சொல்கிறாங்க அந்த சீனே இல்லை. அதே மற்றவங்க சொல்கிறதுக்காக நான் ஒன்றும் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. நான் சப்பியாக இருந்தாலுமே நான் அழகாக தான் இருப்பேன். சீரியஸாக என்னை பிடிச்ச சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன். லைக் அழகாக இருக்கேன், நான் சப்பியாக இருந்தாலும் அப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. பட் நான் டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப கூலாக வந்துட்டு இந்த பிளாக் எடுக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய செகண்ட் ரெசல்யூஷன். தென் தேர்ட் ரெசல்யூஷன் என்னென்னா, நான் லிஸ்ட்டு பெருசாக போதுன்னு நினச்சிக்காதீங்க, 3 வரைக்கும் தான். லைக் என்னுடைய தேர்ட் ரெசல்யூஷன் என்னென்னா, அட்லீஸ்ட் இந்த வட்டியாச்சு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டில் நான் வீடியோஸ் கன்ஃபார்மாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். நான் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். சீரியஸாக நான் யாருன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணணும், நான் இருக்கணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க லைஃப் வாழ முடியாது. அதே சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கேன். என்னாலே எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வாழ முடியல. பட் இருந்தாலும் ஐ எம் ட்ரைங் மை செல்ஃப் டு ப்ரூவ்
டு எவ்ரிஒன். அதுதான் மேட்ரு. நான் யாருன்னு காட்டணும், அதுக்காக ஒரு எஃபர்ட் தான் இது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாச்சு, நிறைய அப்படி நம்மள புல் டவுன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஏறி மிதிச்சுட்டு போகணும், அவ்வளோதான் நம்மளோட தாட்டே. என்னோட மைண்டில் இருக்க தாட்டே அதுதான். ஸோ வந்துட்டு லைக் ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் உண்மை. லைக் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி வரட்டும். இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருக்கீங்க. நான் வீடியோஸ் போட தான் இன்க்ரீஸ் ஆகும். நான் எப்பவுமே ஃபீல் பண்ணதில்லை. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுன்னா அது நான் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. 26ல் இருந்தது, இப்போ 29. அந்த மாதிரி ஒரு குட்டியாக தான் எனக்கு தெரியும். ரொம்ப இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெய்லி வீடியோஸ் பண்ணணும் எப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம். பட் எனக்கு கண்டென்ட் நான் தேடுறதுக்கே லைக் நான் ஃபீல் பண்ணுவேன், நம்ம இன்னைக்கு போடுவோம் பிளாக் அப்படின்ட்டு. பட் என்ன பிரச்சனைனா, என்ன மார்னிங் ஏஞ்சோன்னே யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா மூட் ஆஃப் ஆகிடுவேன். நான் என்னென்ன நைட்டே பிளான் போட்டு வச்சுருப்பேன், காலையில் ஏஞ்சி இப்படி இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்கும். ஆனால் மார்னிங் ஏஞ்சோடனே வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, மூட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே அந்த பிளான் வந்துட்டு ஆயிடும். ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் ஆகாமல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் புல் அவுட் பண்ணுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எனக்கு பிடிச்சதை நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாட்டி யார் எப்படி வேணாலும் போங்க, அவ்வளோதான். அது தேவையில்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க போகிறேன், அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச மாதிரினா சில பேர் வந்து தப்பாலாம் அப்படிலாம் கிடையாது. ஐ மீன் எனக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைல் நான் வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. சில பேருக்கு மேபி ஒரு ஹோப் கிடச்சிருக்கும், நம்மளும் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாப், உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குங்க. இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆமாது. அது மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ என்னை வந்துட்டு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டல், ஓகேங்களா? தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.